மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான காலை வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி பிரச்சனத்திற்கு போலீஸ் மறுப்பு. அதாவது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டால் போலீஸே மறுப்பு தெரிவிக்கணும் என்பதை முழுக்க முழுக்க தெளிவாக சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரம் குட்டி தான் 41 பலிக்கிட்ட வந்திருக்கு. அதனால் இனி தமிழகத்தில் பிரச்சாரம் பேச்சு எடுத்தாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. அதாவது போலீஸ் முக்கியமாக இது பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே அவங்களால பண்ணிட்டு ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம் எல்லா பழியும் போலீஸ் பாதுகாப்பு இல்லை என்று ஒரே ஒரு கேள்வியோட அதை முடிச்சிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டத்துலேயும் எப்படிங்க ஒரு போலீஸால் டியூட்டி பண்ண முடியும் சொல்லுங்களாம். அதாவது ஒரு 15 பேர் கூட்டுற இடத்துல 25,000 பேருக்கு மேலே கூடினா அந்த கூட்ட நெரிசலில் சேர்ந்து போலீஸும் இழக்க இருக்கக்கூடும். அதனால தான் பிரச்சாரம் கூட்ட பேச்சு எடுத்தாலே போலீஸ் உடனுக்குடனே மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ரெடியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் அங்கே தானே இப்போ பிரச்சாரம் கூட்டப் போகிறார். அது எப்படி கூட்டுவார்? போலீஸ் தான் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமது போலீஸ் அவர்கள் என்ன சொன்னார்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் சொன்ன இடத்துல பிரச்சாரம் கூட்டுறது ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதனால் ஏதாவது ப்ரைவேட் பிளேஸில் அவர் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரைவேட்டாக வேற ஒருத்தருக்கு சொந்தமான இடத்தை நீங்கள் வாங்கி அங்கே பிரச்சாரம் கூட்டுனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று போலீஸ் தெளிவாக தெரிவித்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா நமது எடப்பாடி அவர்கள் எங்கே பிரச்சாரம் கூட்டணும் கேட்டால் இடம் கேட்டிங்கன்னா ஹைவே ரோடு, அதாவது ஹைவே பகுதி சாலை மிக நீளமாக இருக்கும், அகலமாகவும் இருக்கும். அந்த இடத்தில் பிரச்சாரம் கூட்டினால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று அவர் நினைத்தார். ஆனால் போலீஸ் அது மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் அது பார்த்திங்கன்னா ஹைவேன்றதுனால நிறைய லோட் வேன்ஸ், கார்ஸு இந்த மாதிரியான அவசர இதுவுகள் வேன்லேருந்து லாரியிலேருந்து அனைத்துமே அதில் தான் போயிட்டுருக்கு. அதை ஒன் டே ஸ்டாப் பண்ணுறது ஒரு பெரிய பின்னடைவை தள்ளும் நிறைய கம்பெனிகளுக்கு. அதனால தான் அங்கே போலீஸ் மறுத்து விட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா டைமுக்கு அந்த இடத்துல லோடு போனால் தான் அங்கே வேலை நடக்கும். இப்போ சப்போஸ் காலதாமதமாக 8 ஹவர் போச்சுன்னா, அதாவது அங்கே வேலை பார்க்கும் நபர்கள் அனைவருக்குமே ஒரு நாள் பார்த்திங்கன்னா வேலையின்றி, அவர்களுக்கு பணமின்றி அவங்க தான் தவிப்பாங்க. அதனால தான் நம்ம போலீஸ் அந்த பிரச்சாரத்தை மறுத்து விட்டார்கள் என்று தெரிவித்தார்கள். இதுதான் நடந்தது. இதுதான் உண்மை. மேலும் இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.